ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். இதில் வந்து 2 மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, 2 கான்செப்ட்ஸ். ஒன்று வந்து இது லெவல் பை லெவல் சர்ச்சிங் ஆர் ட்ராவல்ஸ் அல்காரிதம் ஒன்று. ரெண்டாவது இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூட் நோட். இது என்ன செய்யணும், ரூட் நோட்ல ஸ்டார்ட் ஆகிட்டு அவைலபிள் உள்ளதில் லெவல் பை லெவலாக விசிட் பண்ணும், அது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து இட் யூசஸ் கியூ. இந்த கியூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎஃப்எஸை பொறுத்தளவில் கியூ அதை மைண்டில் செட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் இதில் என்ன செய்யணும், நீங்கள் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க, விசிட்டட் அன்விசிட்டட். ஓகே, இனிஷியலாக எம்டியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எதில் என்டர் ஆவீங்க, ரூட் நோட்ல என்டர் ஆவீங்க. வாட் இஸ் த ரூட் நோட்? 1. இப்போ நீங்கள் 1 விசிட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ அந்த 1ஓட லெவல்ல என்னன்னா அதுக்கு அடுத்ததுல உள்ள லெவல் வேல்யூஸ். ஸோ 1ஓட லெவல் வேல்யூ 1ல இருந்து நம்ம மூவ் ஆகணும்னா என்னென்ன பாசிபிள் போக முடியும் அப்படின்னா 2 and 7. 2 and 7 அன்விசிட்டட். இதுக்காக இந்த அன்விசிட்டட் இதுக்காக நம்ம நோட் பண்ணிட்டு வரோம்னா நம்ம இந்த ஆர்டர்ல தான் விசிட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த சீக்வன்ஸ் நம்ம மெயினாக மெயின்டைன் பண்ணிட்டே வரணும், அப்போதான் நம்ம விசிட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ 1 விசிட் பண்ணிட்டேன். அதில் உள்ள அன்விசிட்டட் நோட்ஸ் 2 and 7. இப்போ இந்த 2 and 7 ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 and 7ல இந்த ஆர்டர்ல தான் சூஸ் பண்ணுவோம். எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதான் சூஸ் பண்ணுவேன். நான் 1 விசிட் பண்ணதுக்கு அப்புறம் அது அடுத்த வேல்யூஸ் எதை நான் சூஸ் பண்ணுவேன், 2வை சூஸ் பண்ணுவேன். அப்போ விசிட்ல என்ன வரும், 1 and 2. இப்போ நான் 2க்கு வந்துட்டேன்னா எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அடுத்து நோட் பண்ணணும். 2க்கு வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, 3 and 4. அதை நம்ம இந்த கியூல செட் பண்ணிக்கணும். வாட் ஆர் த 2, 7. இப்போ புதுசா என்ன வந்திருக்கு, 3 and 6. ஓகே, ஸோ இது விசிட்டட், இது அன்விசிட்டட். இப்போ இந்த அன்விசிட்ல இருந்து ஒன்னை சூஸ் பண்ணணும். சாரி, இதை நம்ம இது ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, விட்டுருங்க. ஸோ அன்விசிட் என்ன வேல்யூஸ் இருக்கு, 7, 3, 6. ஸோ 7, 3, 6 ஆப்வியஸா எதை சூஸ் பண்ணணும்னா நீங்க 7 தான் சூஸ் பண்ணணும். அப்போ 1, 2, 7. இப்போ 7 இங்க போட்டுட்டு 7க்கான அவைலபிலிட்டி என்னன்னு பாருங்க. 7க்கான அவைலபிலிட்டி என்ன, 8 and 10. அதை எதில் ஆட் பண்ணணும்னா இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி என்ன இருக்கு, 3, 6. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது 8 and 10. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணணும், விசிட் ஆகிறதுக்கு 3 தான் சூஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்வீங்க, 1, 2, 7, 3. இப்போ இந்த 3ல அவைலபிள் என்னென்ன இருக்கு பாருங்க. 3ல என்ன அவைலபிள் இருக்கு, 4, 5 இருக்கு, அதை இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 6, 8, 10 ஆல்ரெடி இருக்கு. 3ல அவைலபிள் என்ன கிடைச்சு நமக்கு, 4 and 5. நெக்ஸ்ட் எந்த நோட் சூஸ் பண்ணுவீங்க, இந்த நோட் சூஸ் பண்ணுவீங்க, 6. அப்போ 1, 2, 7, 3, 6. இந்த 6க்கு வந்தீங்கன்னா அவைலபிள் வேற ஏதாச்சும் இருக்கா, இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஆர்டர் வச்சுங்க. அடுத்தல எதை விசிட் பண்ண, எதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க, 8 சூஸ் பண்ணுவீங்க. இப்போ 1, 2, 7, 3, 6, 8. 8ல ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இருக்கு. அதை எதில் ஆட் பண்ணிருப்பீங்க, இதில் ஆட் பண்ணிருப்பீங்க. அப்போ 10, 4, 5, 9. 8 விசிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு, 10 இருக்கு. ஸோ வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னா 1, 2, 7, 3, 6, 8, 10. இது விசிட்டட். இதுல ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, 4, 5, 9 இருக்கு. 10ல ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கா, இல்ல. ஓகே, அடுத்த லெவல்ல எதை சூஸ் பண்ணுவீங்க, 4 சூஸ் பண்ணுவீங்க. அப்போ 1, 2, 7, 3, 6, 8, 10, 4. ரிமைனிங் உள்ளது 5 and 9. இப்போ 4ல ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன்ஸ் இல்ல. அப்ப அடுத்து எதை சூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா சூஸ் பண்ணிக்கலாம். 5 சூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ 1, 2, 7, 3, 6, 8, 10, 4, 5. 5ல ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்ல. அடுத்து எதை சூஸ் பண்ணுவீங்க, 9 சூஸ் பண்ணுவீங்க. obviously 9 வரும். ஸோ எல்லா நோட்ஸ் விசிட் ஆச்சான்னு பாருங்க. ஸோ விசிட்டட் அன்விசிட்டட்ல விசிட்டட் எல்லா நோட்ஸ் வந்துட்டு அன்விசிட்டட் எம்டியா இருந்துச்சுன்னா we have traveled all the nodes. புரியுதா?